அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ஸோ இந்த எஸ்தர் புத்தகம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு book. This is the book that doesn't have a name, God, doesn't have anything to do with prayer, doesn't have any reference to any servants of God or missionaries or prophets, those times. Prophets பத்தியோ எது பத்தியுமே இருக்காது. அந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா it's not looking like a Christian book. Even if you take off the book of Esther from Bible, it's not going to affect anything. But why the book of Esther? Why God allowed book of Esther to be in the book of God, the Bible? To a lot of backgrounds, as we all know, the creation, ஆதியாகமத்தில் எடுத்த உடனே நம்ம we see creation, the fall, the Noah, the ark, the flood, calling of Abraham. கர்த்தர் ஆபிரகாம் ஒருவனாக அவன் அழைக்கிறாரு, திரளான ஜாதிக்கு அவனை தகப்பனா மாற்றுவான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன மாதிரி ஈசாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு 12 tribes. And then they go on to slavery in Egypt for 400 years. Then God remembered them again. He sent Moses to rescue them. And we come to Exodus. அதுக்கப்புறம் Deuteronomy, Leviticus, Numbers. அப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே இஸ்ரவேலருடைய அந்த பிரயாணத்தையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணங்களையும் கற்பனைகளையும் இதெல்லாம் பார்க்கணும். By Joshua, God enabled Joshua to conquer Canaan, and he enabled them to settle in Canaan. Then we come to Judges. அந்த நாட்களில் ராஜாக்கள் கிடையாது, ஜட்ஜஸா கர்த்தர் வந்து சில பேர் எழுப்புறாரு. Whenever the enemy comes and attacks, the judge will rise. He will say them like Gideon, like Jephthah. Then people ask, we want king. We don't want judges anymore. We want king. Just like any other country in the world. மற்றவங்கள மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படி கேட்கும்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சவுலை உண்டாக்குறாரு, சவுலை வர வைக்கிறாரு. Then Saul comes and he disobeyed God. Then David comes, he defeated Goliath. Then David has children. Solomon's kingdom divided into two, north kingdom, south kingdom of Israel. Then we come to first Kings, second Kings, ஃபுல்லா ராஜாங்களுக்கு நடக்கிற பஞ்சாயத்து பார்க்கிறோம். Chronicles அதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கிறோம். அப்படியே வாஸ்து பைபிள் வாஸ்து வரும்பொழுது we slow down a bit and then come to book of Ezra, Nehemiah. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தை நிமித்தமா அவர்களை வந்து சிறையிருப்புக்கு அனுப்புறாரு. நீங்க எல்லாம் இன்னொரு தேசத்துக்கு போய் கொஞ்ச நாள் நான் இல்லாத நிலைமையில் நீங்க வாழ்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படி சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை வந்து சிறையிருப்புக்கு அனுப்புறாரு. The Judah went into exile 70 years. Okay. Ezra வராங்க, Nehemiah வராங்க. Ezra comes and he builds reformation into church in the temple of God. And when Nehemiah comes, he rebuilt the wall which was broken down. அப்போ நம்ம வந்து அடுத்த பேஜை திரும்புகிறோம். அடுத்தது என்ன வரப்போகுது? ஓகே, இப்போ ஜனங்க பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்களா? இப்போ சூப்பரான ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்களா? 70 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து எல்லாமே சரியாயிடுச்சா? திரும்ப அவங்களோட ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன புத்தகம் சொல்ல போகுது, அந்த கதை என்னன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பேஜஸ் ஈகரா நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்தா then comes Esther. எஸ்தர் வந்து பார்த்தா there is nothing about the remnant of Israel coming into Jerusalem or building the temple or building the wall or anything like that. Nothing can be seen. எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. Praise God. This is the verse we know, very familiar verse.
நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற எண்ணங்களை நான் அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. This is the prophecy spoken to through Jeremiah about people going into exile. நம்ம இந்த வசனத்தை வந்து பயங்கர கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணுவோம், வேற எங்கேயோ நம்ம இதை பயன்படுத்துவோம். நான் உன்னை குறித்து வச்சிருக்கிற எண்ணங்களை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறேன். அண்ட் தோஸ் எண்ணங்கள், those thoughts are peaceful, not destroyable அப்படிங்கிற இந்த வசனம் பாபிலோனில் ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்புகிற மக்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாம போங்க, சிறையிருப்புக்கு போங்க, உங்களை நான் வந்து 70 வருஷம் கழிச்சு நான் திரும்ப உங்களை கொண்டு வருவேன். ஐ ஹாவ் த பிளான் ஃபார் யூ. இப்போ புரியுதுங்களா கான்டெக்ட்? நீங்க பயப்படாம போங்க சிறையிருப்புக்கு, 70 வருஷம் அங்க இருப்பீங்க, உங்களை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கு ஏதுவானவர்கள் அல்ல, பயப்படாம போங்க அப்படி சொல்லிட்டு தான் அந்த வசனம் வருது. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு வராங்க, செட்டில் ஆகுறாங்க. ஆல்ரைட். ஸோ எஸ்தருக்கு வந்து பார்க்கும்பொழுது செட்டில் ஆயிட்டாங்க. பட் எஸ்தர் டாக்ஸ் சம்திங் அபவுட் பீப்புள் ஹூ ஸ்டேட் பேக் இன் பாபிலோன். Some people didn't come to Judah. Some people they choose to stay back in Susa. அப்போதைக்கு இந்த கேபிட்டல் ஆஃப் பாபிலோன். அங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க பாருங்க. இந்த எஸ்தர் புத்தகத்தை பார்த்தா இது நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் எப்படி ஆராதிச்சாங்க, எப்படி எழுந்து போனாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அதுலேருந்து விலகி இருக்குது இந்த புத்தகம். இதுல எருசலேம் பத்தியோ, ஜபம் பத்தியோ, ஆராதனை பத்தியோ, ஆண்டவரை வழிபடுகிறது பத்தி எதுவுமே இல்லை. ஆனா ஒரு 4 பேரோட கதை நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் ஏஐல பண்ண இமேஜஸ். குயின் எஸ்தர், மொர்தெகாய், ஹாமான், இவங்க இந்த 4 பேருக்குள்ள நடக்கிற ஒரு கதை, ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. To be frank, to be honest, many archaeologists and many scientists, scholars, they believe Esther is a fiction story until now. இன்னும் கூட இது கற்பனையான ஒரு கதை. Because they have evidence for Exodus, they have evidence for Deuteronomy, they have evidence for Kings, they have evidence for David, Solomon, Saul. They have evidence, archaeological evidence around. But for Esther, they can't find any relevant evidence, historical evidence. அப்போ அவங்களுக்கு வந்து அது இது பண்ண ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எஸ்தர் புஸ்தகத்தை அவங்க வந்து இது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, நல்லா இருக்குது கதை, ஆனால் இது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒய் தே கெப்ட் இன் பைபிள்? ஒய் அவர் பைபிள் ஸ்காலர்ஸ் decided to keep this book in the Bible? Next slide. So இந்த 4 பேரோட ஸ்டோரி, அவங்களுக்குள்ள நடக்கிற காரியங்கள், நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். ஏன் புத்தகம் எஸ்தர்? Why book of Esther? And what are the lessons we could learn from the book today as a Christian? இன்னைக்கு கிறிஸ்தவரா அந்த புஸ்தகத்துல நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சும்மாலாம் ஒரு புத்தகத்தை, ஒரு வார்த்தையே வந்து வேதாகமத்தில் வைக்கல. Let whatever the scholars of the world say, let them say whatever they want to say, but we believe the book of Esther is from the Spirit of God. Amen. Okay, இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ள போலாம். As everyone who has gone into exile returned to Jerusalem. எருசலேம்ல இருந்து சிறையிருப்புக்கு போன எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி 70 வருஷம் கழிச்சு திருப்பி வர பண்ணுவேன்னாரு. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா இல்லையா? எல்லாரும் வரல. சில பேர் they choose to stay back. ஆண்டவரை பத்தி அவங்க வந்துட்டாங்களா? அவங்க ஆண்டவர் மேல ஒரு கரிசனை இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவர் வந்து 70 வருஷம் கழிச்சு திருப்பி என்ன வர பண்ணுவேன்னு சொன்னாரு. அதுல சில பேர் வந்து போகும்போதும் இருந்தாங்க, வரும்போதும் இருந்தாங்க.
சில பேர் எல்லாம் வயசாயிடுச்சு, போகும்போது யூத்தா போயிருப்பாங்க, 70 வருஷம் கழிச்சு அவங்க அப்கோர்ஸ் வயசாயிட்டு இருக்கும், டீனேஜா போயிருப்பாங்க, அவங்களுக்கு வயசாயிட்டு இருக்கும். சில பேர்லாம் வந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து they choose to stay back. அதுதான் வந்து பாஸ்டர் வந்து ஆல்ரெடி இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டாரு. some people stayed back for various reasons. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். Praise God. The families heads of Judah and Benjamin and the priests and Levites, everyone whose heart God had moved. புரியுதுங்களா? கர்த்தர் யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஏவினாரோ அவர்களெல்லாம் கிளம்பினாங்க. கர்த்தர் எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஏவுதலை கொண்டு வரல. ஏன் அப்படி தெரியாது. whoever heart God moved, ஜூடா, பெஞ்சமின், இவங்கெல்லாம் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பாதவங்களுக்கு அந்த நெய்பர்ஸ் எல்லாம் வந்து நாங்க வரல, நீங்க வந்து டெம்பிள் எல்லாம் கட்ட போறீங்க, அங்க என்ன எல்லாம் இடிச்சிட்டு இல்ல, அங்க போய் அதுதான் இவங்க போறாங்க. டெம்பிள் ஆஃப் காட்ல இடிச்சு போயிருக்கு, இந்தாங்க ஒரு $100 வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு $1000 வச்சுக்கோங்க, இந்தாங்க கம்மல் காதுல இருந்து கழுத்து எப்படி கொடு, இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து அவங்கள வழி அனுப்புறாங்க. நிறைய பேர் போல. they made a choice. so some people stayed back. ஏன் அவங்க அங்கேயே தங்கிட்டாங்கன்னா some people too old to go. அதான் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணம். நிறைய பேருக்கு வயசாயிடுச்சு, அப்போ இருந்த இளமை இப்போ இல்லை. ஆனால் வந்து அவங்களால வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. 900 miles சூசாலேருந்து ஜெருசலேமுக்கு 900 miles வந்து அந்த காலத்தில் ரொம்ப தூரமான ஒரு பயணம். போகிறதுக்கே வந்து ஃபியூ மந்த்ஸ் ஆகும். அதனால வந்து some people decided not to go. நாமளா இருந்தாலும் அப்படிதான், வயசான அப்பா அம்மாலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், இங்கே நல்லா இருக்குது. பாபிலோன் வந்து கொடுமைலாம் பண்ணல, அது நல்லா புரிஞ்சுங்க. பாபிலோன் எக்ஸைல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈஜிப்ட் ஸ்லேவரி. ஈஜிப்ட் ஸ்லேவரி வந்து நம்மளை வந்து கொடுமைப்படுத்தும், சித்திரவதை பண்ணும், அதெல்லாம் இருக்கு. பாபிலோன் எக்ஸைல் ஆண்டவர் சொல்ற நீங்க அங்க போனா நல்லா இருப்பீங்க. அதே போலதான் அவங்க நல்லா இருந்தாங்க, நல்லா செழிப்பா இருந்தாங்க, நல்லா வீடுலாம் கட்டினாங்க. சொல்றாரு ஆண்டவர், நீ உனக்காக திராட்சை தோட்டம் வாங்கு, வீடை வாங்கு, எல்லாம் அங்கேயே வாங்கி நல்லா செட்டில் ஆகுங்க. பட் 70 years கழிச்சு வந்துடணும் அப்படிங்கிறாரு. அப்ப வீடெல்லாம் வாங்கினவங்க எல்லாம் சில பேர் அங்கே சொபிஸ்டிகேட்டடா செட்டில் ஆயிட்டாங்க. The comforts, the sophistication made them to stay back in Babylon. இன்னொன்று வந்து எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்ரா thanking the Lord for protecting their journey. அப்படின்னா வந்து அந்த வழியில காடுகள் மலைகளை தாண்டி போனோம். அந்த நாட்கள்ல நிறைய கொள்ளைக்காரங்க அங்க இருந்தாங்க. இவங்க வந்து பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க, இதெல்லாம் கொள்ளடிக்கிறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. ஸோ பர்சனல் சேஃப்டியை கருத்தில் கொண்டு நிறைய பேர் வந்து they didn't go, நிறைய பேர் வந்து போல. நிறைய பேர் வந்து disobedience and lethargy, laziness, they just don't want to go. அவங்களுக்கு தெரியும் ஆண்டோட ஆலயம் அங்க இருக்கும், நம்ம திரும்ப போய் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஏன்னா 70 வருஷமா அவங்களால இங்க ஆராதனை பண்ண முடியல. எங்க சர்ச் கிடையாது, ஆலயம் கிடையாது, டெம்பிள் ஆஃப் காட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ சம் பீப்புள் ஆண்டவரை உண்மையா மறந்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் எக்ஸைல்ல பிறந்த பசங்கள் எல்லாம் ஆண்டவரை பத்தி என்ன தெரியும், unless the parents would have told them. ஸோ அவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க, they don't want to come. அங்க நிறைய ஃபேமிலிகள்லாம் கூட பிரிஞ்சிருக்கும் இல்லையா. So whatever the case, some stayed back, they didn't want to go back to Jerusalem. But they did not realize there is a dangerous season coming on their way very soon. தங்கினவர்களுக்கு தெரியாது, கொஞ்ச நாட்கள்ல அவங்களோட ஒட்டுமொத்த யூத குலமே அழிய போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பைபிள் படிக்கிற நமக்கு தெரியும், அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து we get into the chapters of Esther. சும்மா அப்படியே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. chapter 1. அகாஸ்வேரு ராஜா ஒரு பெரிய பார்ட்டி பண்றாரு. 127 ப்ராவின்ஸ் மாநிலங்களை கொண்ட ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு இவரு ராஜா, அகாஸ்வேரு ராஜா ஜெர்சஸ். அவர் வந்து ஒரு பார்ட்டி பண்றாரு. எதுக்கு பார்ட்டி பண்றாருன்னா, he wants to show off அவரோட வல்லமை, அவருடைய பிரதாபலம், அவருடைய மகிமையெல்லாம் தன்னுடைய நெய்பர் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் காட்டுறதுக்காக. எதுக்கு காட்டுறதுக்காகனா, he is going to attack கிரீஸ் நாடை வந்து அவர் கொஞ்ச நாள்ல போய் அட்டாக் பண்ண போறாரு. அதுக்காக வந்து
தன்னை வந்து ஒரு எக்ஸிபிட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி பண்றாரு. அந்த பார்ட்டி வந்து 180 நாள் நடக்குது. எத்தனை நாள்? 180 நாள். எங்கதான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 180 நாள் பார்ட்டி. எப்படி இருந்திருக்கு பாருங்க. டெய்லி சாப்பிடுறது, அதுதான் ட்ரெஸ் போடுறது நல்லா ராஜா, வெறும் ஃபுட் பார்ட்டி. எஸ்தர் புக் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், பேங்க்வெட் பார்ட்டி. அப்ப ராஜா வந்து நல்லா வந்து வைன் குடிச்சிட்டு ஃபுல்லாயிரு. நான் எல்லாத்தையும் காட்டுறேன், என் ராணுவ பலத்தை காட்டிட்டேன், என்னோட சொத்து சுகத்தெல்லாம் காட்டிட்டேன், ஒண்ணு நான் இன்னும் காட்டல. கால் மை வைஃப் வஸ்தி ராஜாவோட வைஃப். அவங்களும் அங்க தனியா வந்து மகளிர் பார்ட்டி பண்ணுகிறாங்க. அவங்களும் பார்ட்டி தான் பண்றாங்க அவங்களோட அந்த பொறுத்துல. இவர் வந்து 7 பேர் அனுப்புறாரு. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். நான் எவ்வளவு முறை படிச்சேன்னு தெரியாது, நிறைய முறை. சோ இவரு கிங் சென்ஸ் 7 people. அவங்க கூட்டத்துக்கு 7 பேர். அவங்க பேரெல்லாம் இருக்கு பைபிள்ல. அந்த 7 பேர் அனுப்பி ராஜாத்தை கூட்டா அப்படின்னு இவங்க போய் சொல்றாங்க. வஸ்தி வந்தாங்களா இல்லையா? வரல. ராஜாவுக்கு ஏறிக்கிற போதெல்லாம் இறங்கிடுச்சு. போ என்னது வஸ்தி வரலையா? நான் சொல்லி வரல. இல்ல வரல. 7 மந்திரிகள் அமைச்சுனே, இல்ல வரல. சோ வஸ்தி டிபோஸ்ட். சிம்பிளா அவங்க வரல, அவ்வளவுதான். அந்த ராஜாத்தி அப்படிங்கிற அந்த பட்டத்தை அவங்க விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. சாரி, யூ நோ மோர் குயின், அவ்வளவுதான். சிம்பிள். தென் சம் அட்வைசர்ஸ், ராஜா கூட இருப்பாங்கல்ல, ஆலோசகர்கள். அவங்க வந்து சொல்றாங்க, ராஜா உங்க ஒய்ஃப் பண்ணது சரி கிடையாது. உங்க ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டதுனால எங்க ஒய்ஃபும் எங்களை மதிக்காம போகும் வீட்டில். என்னையா பண்ணலாம்? அப்போ நீங்க சீக்கிரமே இன்னொரு குயினை பார்க்கணும். வஸ்தியை நீங்க வச்சுட்டு இருந்தீங்களான்னா எங்க ஒய்ஃப் உங்களுக்கும் நாங்க வந்து அடிமை மாதிரி ஆயிடும். ஹஸ்பண்ட் சொல்லி ஒய்ஃப் கேட்கல, இது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு அவரை ஏத்தி விட்டு அவரும் அதுக்கு தாமாசாமி போட்டு then he deposed வஸ்தி. Go to chapter 2. இப்போ எஸ்தர் வந்து பியூட்டி பேகண்ட் நடக்குது. பக்கா பியூட்டி பேகண்ட் தான் அது. நம்ம எப்படி அழகு போட்டி நடக்குதோ அதே போல. சோ யாரெல்லாம் அழகா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் டீனேஜா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த ஹேரம் அதுக்கு கூப்பிடுறாங்க. somehow எஸ்தர் ஆல்சோ இன்வால்வ் இருந்தாங்க. எஸ்தரும் உள்ள போயாச்சு. எஸ்தர் யாரு? she is a Jew. எஸ்தருக்கு சித்தப்பா இருக்கிறார், அவர் பேர் மோர்தெகாய். மோர்தெகாய் தான் வந்து எஸ்தரை வளர்த்தது. எஸ்தரோட அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்துட்டாங்க. சோ மோர்தெகாய் தான் எல்லாம் எஸ்தருக்கு. சோ மோர்தெகாய் சொல்றாரு, நீ வந்து ஜூன்னு சொல்லாத, என்ன நடக்கட்டும், ஜூன் மட்டும் சொல்லிடாத, நீயும் போ இந்த போட்டியில் போய் கலந்துக்க. அங்க போயிட்டு 1 year of மேக்கப். 1 year எஸ்தருக்கு 1 year மேக்கப். என்ன சொல்றது, அது ஒரு பேக்கேஜா? அது நடக்குது. 6 months with something, 6 months with something else. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆயில் போடணும், அந்த ஆயில் போட்டு அவங்கள அந்த அளவுக்கு அழகுப்படுத்துங்க. என்ன? பிகாஸ் ஷீ இஸ் கோனா பி குவீன் பாசிபிளி. மொர்தெகாய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, அவங்க இதுக்கேற்ற மாதிரி கீழ்ப்படுவாங்க. மொர்தெகாய் இஸ் ஸ்டாஃப். மொர்தெகாய் வந்து அந்த அரண்மனை கேட்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப், புரியுதுங்களா? ஸோ ஒரு நாள் அவர் வந்து வேலை செஞ்சுக்கும் போது 2 பேர் ராஜாக்கு விரோதமா பேசுறதை இவர் கேட்டுடுறாரு. ராஜாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு 2 பேர் பேசுறாங்க, 2 சோல்ஜர்ஸ். இதை வந்து எஸ்தர்கள் சொல்லி, எஸ்தர் வந்து அப்புறமா வந்து ராஜாக்கள் சொல்லி நல்ல பேர் வாங்கிடுறாரு. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3rd chapterல, அந்த 2nd chapterல வந்து எஸ்தர் becomes queen. ராஜா வந்து கை தூக்கி, எஸ்தர் இஸ் a queen now, அவ்வளவுதான், அப்படி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் போனாங்க, ஞாபகம் வச்சுங்க. எஸ்தர் மட்டும் போல நிறைய பேர் போனாங்க. அதுல
எஸ்தர் வான். ஓகேவா? இப்போ we come to chapter 3. chapter 3ல வரும்பொழுது அங்க வந்து ஒரு படம் ஆரம்பிச்சிச்சு இல்ல. இப்ப வில்லனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல. வில்லன் வர இப்பதான். வில்லன் வந்து ஹாமான். ஹாமான் வந்து ராஜாவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, தளபதி மாதிரி, எப்பவுமே கூட இருப்பார். அது மட்டும் இல்லாம ஹாமான் எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாதிரி பைபிள் இல்லை. பட் ராஜா வந்து he wants to lift him up, he wants to elevate him over the kingdom. திடீர்னு வந்து ஹாமானை கூப்பிட்டு ஒரு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணி, ஹாமான் தான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு மேல அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசி அவர் வந்து லிஃப்ட் அப் பண்றாரு. ஹாமான் வந்து பயங்கர ஹாப்பி. வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி தான் ஃபுல்லா, எஸ்தர் ஃபுல்லா பார்ட்டி இருக்கும், நிறைய பார்ட்டி. இப்போ ஒரு நாள் ஹாமான் அப்படி போறாரு கேட் வழியா. ராஜா சொல்லியிருக்கிறாரு, ஹாமானுக்கு வந்து நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும். அவரும் பெரிய ஆளு தான், நீங்களும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவருக்கு முன்னாள் அவர் போனார்னா அவர் வணங்கணும் நீங்க அப்படின்னு ஒரு கமாண்ட். மொத்தக கேட்ல உட்காந்துக்கிறாரு. ஹாமான் போன உடனே இவர் வந்து வணங்கல, ரெஸ்பெக்ட் பண்ணல, ஹானர் கொடுக்கல. இந்த நேரத்துல இது எல்லாமே ஓகே தான், அவர் போறாரு வராரு எல்லாம் ஓகே. until some people go and told Haman, எல்லாரும் வணங்குறாங்க, நாங்க நோட் பண்ண ஒரே ஒருத்தர் உங்களை வணங்க மாட்டேன்றான், ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம், ஹானர் பண்ண மாட்டேன்றான், நீங்க அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. என்னது இவருக்கு பார்க்கல, இவர் போய் சொல்லி கொடுத்தனால தான் இவர் கவனிக்கிறாரு, என்ன வணங்கலை அப்படின்னு. அவர் பார்க்குறாரு, மொர்தெகாய் வணங்கலை. இப்போ ஹாமானுக்கு வந்து ரொம்ப கோபம். என்ன கோபம்னா அது வந்து ரொம்ப வஞ்சகமான ஒரு கோபம். ஓகே, மொர்தெகாயை வந்து நான் வந்து தீர்த்து கட்டணும், மொர்தெகாய் காலி பண்ணணும். ஒரு நாள் மொர்தெகாய் வந்து எழுந்து வணங்காம போறதுனால அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி மொர்தெகாயோட ஃபேமிலியும் நான் தீர்த்து கட்டணும். மொர்தெகாயை வந்து எந்த குலத்தை சேர்ந்தோம்னா ஜூத குலத்தை சேர்ந்தோம்னு அவருக்கு தெரியுது. யூத குலத்தையே நான் வந்து சங்காரம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுது ஹாமானுக்கு. ராஜா தான் வந்து என்ன கேட்டாலும் ஆமா சாமி போடுறாச்சே, சிம்பிளா தான் குயினை தூக்கி போட்டாரு பாருங்க. ஸோ ஹாமான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்க இங்க ஸ்கேட்டர் ஆகிருக்கிறாங்க பார்த்தீங்களா, நோட் பண்ணீங்களா? அவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு எந்த விதமான பெனிஃபிட் கொண்டு வர்றதில்ல, அவங்க ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்களுடைய அவங்கள வந்து நம்ம எராடிகேட் பண்றது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிடணும், எல்லாரையும் அன்ஹெல்லியேட் பண்ணணும், அப்படின்னா சங்காரம் பண்ணிடணும், ஒத்து கூட இல்லாம அந்த குளத்தையே அழிச்சிடணும். உடனே ராஜாவும் அந்த பத்திரத்து பாண்டு பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுருக்காரு, சீல் வச்சிருக்காரு. இந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரிஞ்சு, எஸ்தருக்கு தெரிஞ்சு, அவங்க யூத குலத்து எல்லாமே வந்து பயந்து நடுங்குறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு, அழுகுறாங்க. அந்த நேரத்தில் ஹாமானும் ராஜாவும் ஜாலியா சர்க்கடிச்சிருக்கிறாங்க. பைபிள் அப்படியே, when they are in distress they are drinking wine. இப்போ what to do now? இவங்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. there is a particular date. On that day all the Jews in 127 province will be destroyed totally. They will be annihilated, totally will be cut off from the earth. ஒரு டேட் குறிச்சாச்சு. இப்போ எஸ்தர் அண்ட் மொர்தெகாய் they have, இவங்க ரெண்டு பேரும் அதை பேசிக்கிறாங்க. பேசிக்கும் பொழுது என்ன பண்ணலாம், இதுக்காக என்ன பண்ணலாம், நீ தான் குயின் ஆச்சே, நீ போயிட்டு ராஜா கையில பேசு அப்படின்னு. நீ வேற கம்னு ராஜா இன்னும் 30 நாள்ல வந்து என்ன 30 நாளாச்சு என்ன அவர் கூப்பிட்டு. ஏன்னா ராஜா ஹேஸ் மெனி வைஃப்ஸ், நாட் ஒன்லி எஸ்தர், நிறைய கான்குபைன்ஸ். அதனால வந்து ராஜாவுக்கு வந்து எஸ்தர் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எஸ்தர் டெல்ஸ், ராஜா வந்து செங்கோலை நீட்டி என்னை கூப்பிட்டாலும் நான் போக முடியாது, அப்படி நான் போனேன்னா என் தலையை துண்டிக்கப்படும், அவ்வளோ பெரிய ஆபத்து அது அப்படின்னு. மொர்தெகாய் வந்து இவ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது மொர்தெகாய் பிடிக்கல. நீ வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கல நிறையா, நீ நினைச்சுக்காத நீ மட்டும் தப்பிச்சிருவ அப்படின்னு, எப்படியாவது வந்து நீ மாட்டிக்குவ.
என்ன ஜூன்னு உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை யாருக்கு தெரியும், நீ குயினா வந்து இருக்கிறதே இதுக்காக தான், இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கூட இருக்கணும்ல, நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு. எஸ்தர் அப்பதான் சொல்றது, ஓகே நான் ஃபாஸ்ட் பண்றேன், பிரேயர்னு கூட இருக்காரு, நான் ஃபாஸ்ட் பண்றேன் 3 நாள், நீ போய் அங்க இருக்கிற வெளியே இருக்கிற ஜூத மக்கள் எல்லாரும் ஃபாஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ அதான் ஃபாஸ்ட் பண்றாங்க. தென் வி கம் டு சாப்டர் 6. இப்போ கிங்குக்கு வந்து ஒரு நாள் வந்து நைட் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன தூக்கம் வர மாட்டேங்குது, அவர் உடனே வந்து அந்த அவங்க வந்து எழுதுவாங்கல்ல, டைரிஸ் இருக்கும் அந்த நாட்கள்ல, டைரி எழுதி போட்டு பார்த்துக்கிறாரு. அப்போ வந்து மொர்தெகாய் வந்து ஒருத்தர் தான், 2 பேர் வந்து உங்களை வந்து ராஜாவை வந்து கொலை பண்ணதுக்கு இருந்தாங்க, 2 பேர் அதை பண்ணதுக்கு இருந்தாங்க. மொர்தெகாய் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இவர் வந்து அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஓ நான் உயிரோடு இருக்கிறதே மொர்தெகாய் தான் காரணம். அப்போ மொர்தெகாயை தான் வந்து ஹானர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அபிஷியல்ஸை. யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு. அப்போ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாயை வந்து ஹானர் பண்றாரு. எப்படி ஹானர் பண்றாருன்னா, இப்போ ஹாமான் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கிறாரு, யூத மக்கள் தான் சாக போறாங்க, அவங்க எல்லாம் வந்து செத்து அழிய போறாங்க அப்படின்னு வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு, நான் இன்னைக்கு வந்து போறேன் அப்படின்னு. எஸ்தர் வந்து இவரோட கிங்கையும் ஹாமானையும் பார்ட்டி கூப்பிட்டாச்சு, ஒரு பேங்க்வெட் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்றேன், உங்க ஃப்ரெண்ட் ஹாமானை மட்டும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று. ஹாமானுக்கு ரொம்ப சந்தோஷம், குயின் என்ன மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க, ஐயோ என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லி, ஒய்ஃபும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சந்தோஷமான நாளில் ஒரு விஷயம் நாம் பண்ணணும், ஒரு போல் செட் பண்ணும், 50 கியூபிட் ஹைட்டு ஒரு போல் செட் பண்ணும், தூக்கு மரம், அதுல வந்து நாளைக்கு மொர்தெகாயை தூக்கில் போட்டுடலாம் நம்ம, அப்போ உங்களோட சந்தோஷம் இன்னும் நல்ல பெருசாகும் இல்லை அப்படின்னு. இவரும் அதை கேட்டு போல் செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு தான் வராரு பேங்க்வெட். அங்க பேங்க்வெட் எல்லாம் நடக்குது, எல்லாம் ஓகே, சாப்பிட்றாங்க. எஸ்தர் கேட்குது இன்னொரு நாள் பேங்க்வெட் வாங்க, அடுத்த நாள் பார்ட்டிக்கு வராங்க. அப்பதான் வந்து இந்த ராஜா வந்து மொர்தெகாயை வந்து லிஃப்ட் அப் பண்ண பாக்குறாரு. ஹாமானை பார்த்து கேட்கிறாரு, ராஜா ஒருத்தனை வந்து எலிவேட் பண்ணணும்னா நீ என்ன சொல்லுவ, எப்படி எல்லாம் அவனை எலிவேட் பண்ணலான்னு இவர் ஐடியா கொடுக்குறாரு. ஏன் ஐடியா கொடுக்குறாருன்னா, என்னதான் எலிவேட் பண்ண போறாரு, என்ன எல்லாம் யாரை வந்து ராஜா எலிவேட் பண்ண போறாரு அப்படின்னு ஹாமான் தனக்காவே நினைச்சுக்கிட்டு, என்னை எப்படியெல்லாம் உயர்த்தணுமோன்னு அவரே ஒரு பிளான் போட்டு ராஜா கொடுக்குறாரு. குதிரை மேலே ஏற்றி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் இதுக்கு முன்னாடி வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடக்கணும், இதுதான் அவரோட பிளான். இதை சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, நீ அதை வந்து மொர்தெகாய் பண்ணிடு, நீ சொன்னதுல எதுவும் மாத்தாத அப்படின்னு ஒன்று. ஹாமான் he did the thing to மொர்தெகாய். எப்படி இருந்து பாருங்க, தன்னை ரெஸ்பெக்டே பண்ணல, அவன் ஹானரே பண்ணல ஒருத்தன், அவனை வந்து ஹாமானே குதிரை மேலே ஏற்றி அவரு நடக்கணும், கூட நடந்து இவரு வந்து ராஜாவால கனப்படுத்தப்பட்டவர், எல்லாரும் இவரை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும் சிட்டி எல்லாம். அந்த மாதிரி வந்து அங்க ஒரு ட்விஸ்ட் நடு. இப்போ ஒரு வீட்டுக்கு போற ஹாமான் ரொம்ப சோகத்தோடு போறாரு, எல்லா பிளானும் சொதப்பல் ஆயிடுச்சு. கிங் எலிவேட்டட் மொர்தெகாய், ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு அப்போ கூட இருந்தவங்க, இப்போ போச்சு உன் கதை, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணி அவர் பேசி, அடுத்த நாள் குயின் வந்து இந்த இந்த ஒரு பிளான், ஹாமான் போட்ட பிளான் வந்து ஷீ டோல்ட் திஸ் டு கிங். அந்த சாப்பிட்ற நேரத்தில் செகண்ட் பார்ட்டியிலே வந்து சொல்லிடுறாங்க என்னையும் என்னுடைய குலத்தையும். அப்பதான் ஷீ ரிவீல் தட் ஐ அம் a Jew, நான் ஒரு யூத குலத்தை பெண்ணு. ஒரு வில்லன் இருக்கிறான், அவன் வந்து எல்லாரையும் சங்கரிக்கணும்படி பார்க்கறான்னு ராஜா கோவம் வருது. யார் அது அப்படின்னு ஹாமான். ஹாமான் வந்து எந்த மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செட் பண்ணாரோ அதே மொர்தெகாய்க்கு அந்த செட் பண்ண தூக்கு மரத்துல ஹாமான தூக்குல போட்டுடுறாங்க. ரைட். இப்போ எஸ்தர் மொர்தெகாய்ல ஒன்னாயி கிங்கு கிட்ட பேசி அந்த டிகிரி எல்லாம் மாத்தி, அந்த டிகிரி அன்னைக்கே இவங்க அவங்களோட எனிமீஸை கொலை பண்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி எழுதி ராஜா ஆமாசாமி, எல்லாத்துக்கும் ஆமாசாமி தான் அவர் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாள் வருது, ஜூஸ் போயிட்டு வந்து they become happy, they become joyful, நிறைய வந்து செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து. எதுக்குன்னா இவங்க வந்து ஹாமானோட ஃபேமிலியும் ஹாமானுக்கு சொந்தமான எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அழிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த காரியம் மாறுதலாக முடியுது.
தலைக்கு வந்த கத்தி தலைப்பையோடு போனது மட்டும் இல்லாம அந்த தலைப்பாய்க்கு பதிலாக கிரீடமே அமைஞ்ச கொடுத்தது மாதிரி ஆயிடுச்சு இப்போ கதை. ஸோ பூரிம் அப்படின்ற ஃபெஸ்டிவல் அவங்க வந்து இதனால தான் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். இஸ்ரேல் பூரிம் அப்படின்னு ஃபெஸ்டிவல் என்னன்னா, ஹாமான்னு ஒரு நாள் வந்து அந்த டேட்ல எங்களை அழிக்கிறதுக்கு நினைச்சான். ஆனா கடவுள் வந்து அதை மாத்தி அவங்கள அதே நாள்ல நாங்க அழிக்கும்படிக்கு செஞ்சாரு. அதுக்கு பேர்த்தா பூரிம். பூர் அப்படின்னா அந்த லாட் குலுக்கல் சீட்டு போடுவாங்களா, அவர் குலுக்கல் சீட்டு போட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கிறார் ஹாமான். அதனால அந்த பூரிம் அப்படின்னு வந்துச்சு. ரைட், இது வந்து பேக். இதுதான் எஸ்தர்ல இருக்கு. நீங்க வந்து நல்லா போய் பைபிள்ல படிங்க, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறது? Do not neglect right choices. Point number 1. Do not neglect right choices. Right choices மொர்தெகாய் எஸ்தருக்கு இருந்துச்சா? இஸ்ரேல் தேசம் திரும்ப போகணுன்றது தான் ரைட் சாய்ஸ். ஆனா they didn't cope up with that. They didn't choose that choice. Next slide. இந்த பேக்ரவுண்ட் நான் செக் பண்ணும்போது நிறைய காரியங்களை வந்து நான் பார்த்தேன், ரொம்ப புதுசா இருந்துச்சு. Mordecai and Esther, they were contemporaries of significant role models in the Bible. ஒருவேளை அவங்க ஜெருசலேமுக்கு போயிருந்தாங்களான்னா இந்த பெரிய த்ரெட் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்க தேவையில்லை. மொர்தெகாய் வந்து ஒரு பெரிய ஜூவிஷ் லீடரா வந்து ஹிஸ்டரியில நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து சொன்னாராம், நம்ம எல்லாரும் போலாம் வாங்க அப்படின்னு தான் மொர்தெகாய் சொன்னதா ஜூவிஷ் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல வந்து சொல்றாங்க. அவர் வந்து எல்லாரும் கூப்பிட்டாரு, வாங்க எல்லாரும் போறாங்கல்ல நாமளும் போலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் போல. அப்போ மொர்தெகாய் வாண்ட்ஸ் டு ஸ்டே பேக். இந்த ஜனங்களுக்கு யாருமே இல்லையே, எல்லாருமே போயிட்டா எப்படி ஒரு லீடரா? ஏன்னா மொர்தெகாய் அவர் சின்ன வயசுல இருந்து வந்தவர், இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு. He wants to stay back and look after the remaining people in Babylon. So நம்ம இங்க கூட இருக்கலாம், இவங்க கூட இருந்து இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இவரோட நல்ல எண்ணமா இருந்துச்சு. இப்ப எஸ்தர் புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது தனித்த ஒரு புத்தகமா தெரியுது. But when you go deeper into the chronology of Esther, அவங்களோட ஏஜ், அவங்களோட வாழ்ந்த காலம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். Mordecai family came into exile in 597 BC. மேல இருக்க கோடு அது கீழே எஸ்தர் became queen 483 BC. ஹாமான் பிளாட் பண்ணது 474 BC. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பூரிம் அந்த ஃபெஸ்டிவல் பண்ணது 473 BC. எஸ்தரோட ஹஸ்பண்ட் ஜெர்சஸ் அகாஸ்வேரு ராஜா 465ல அவர் மரிச்சிடுறார். இந்த டைம்ல இப்ப அடுத்த ஸ்லைட் போலாம். இதை மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எஸ்தர் வாஸ் லிவிங், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னெல்லாம் கிடையாது. She knows what was going around. She knows Nehemiah. She knows Ezra. Timeline பாருங்க. First group of return from exile வந்து 538 BC ல அவங்க வந்து கிளம்புறாங்க. டெம்பிள் ரீபில்டிங் அங்க போய் ஜெருபாபேல் மூலமா டெம்பிள் ரீபில்ட் பண்றாங்கல்ல, அது வந்து 516 BC ல முடியுது. 483 இவங்க குவீன் ஆகுறாங்க. மேபி she didn't know about rebuilding, அதெல்லாம் அப்ப இவங்க பிறக்கவே இல்லை. பட் எஸ்ரா நெஹமையா எல்லாம் எஸ்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இருந்தாங்க. தட் இஸ் a historical finding. இதை நோண்டி எடுத்துனார். எஸ்ரா வேத பாரகர், நெஹமையா ரீபில்ட் பண்ணவர். இவங்க பாபிலோன் நாட்டில் எஸ்தர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் இருந்த அவங்க வந்து கிரேட் ஃபெய்த் ஹீரோஸ் இல்லையா, எஸ்ரா அண்ட் நெஹமையா. ஸோ இவ்வளோ பெரிய கண்டாம்பரரிஸ் கூட இருக்கிறாங்க. கூடவே இவ்வளோ பெரிய தேவனுக்கு பயந்து நடக்கிற ஆட்கள் இருந்த அதே தலைமுறையில தான் எஸ்தரும் வாழ்ந்துக்கிறாங்க. எஸ்தர் வந்து ஏதோ தனியான ஒரு எதுவுமே தெரியாத, பைபிளே தெரியாத அப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ஷீ கான்ட் சே ஐ டோன்ட் நோ எனிதிங். மொர்தெகாய், எஸ்தர், நெஹமையா, எஸ்ரா இவங்கெல்லாம் வந்து ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் தான் பாருங்க. சூசால தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. எஸ்ரா ஃப்ரம் சூசா,
நெஹமையா ஆல்சோ ஃப்ரம் சூசா. ஞாபகம் இருக்கா? நெஹமையா வந்து அகாஸ்வேரோட ராஜாவோட பையனோட அவரோட பீரியட்ல அவர் வாழ்ந்தார். ஆனா அந்த எஸ்தரோட பீரியட்ல இவங்க எல்லாமே ஒரே ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். The point I'm trying to make here is, when the right choice was there before Esther, why she neglect? The right choice. How many times we have a right choice before us? How many times we neglect? நம்மளுக்கு தெரியும் இது வந்து டேஞ்சரா முடிய போகுது, இந்த ஆப்ஷன் நான் எடுத்தேன்னா இது நல்லதில்லை எனக்கு, இந்த ஆப்ஷன் நான் எடுத்தேன்னா எனக்கு நல்லது அப்படின்னு. when we have two choices, what option we are taking? Ephesians 5:15-17 says, be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity. Making the most of every opportunity because the days are evil. இந்த வசனம் எஸ்தரோட காலத்தை எவ்வளவு பொருந்தது பாருங்க. நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறதுனால இன்னைக்கே நீ எருசலேமுக்கு போயிடு, ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, அது உனக்கு இப்ப தெரியாது. It is better you go to Jerusalem, be in the house of God. போதும், 70 வருஷம் போதும் உனக்கு, நான் ஒதுக்கின வருஷத்தின் நாட்கள் அந்த கால அளவு முடிஞ்சிச்சு, இப்போ நீ போ ஜெருசலேம் போ, டெம்பிள் பில்ட் பண்ணு, வாலை பில்ட் பண்ணு. go with Nehemiah, go with Ezra. Mordecai, Esther, they didn't choose to go, they chose to stay there without knowing the threat is going to come upon them. So எஸ்தர் புத்தகத்தை நம்ம அடுத்தது என்ன கத்துக்கிறோம்? hold your horses. சொல்லுங்க, இது எப்படி சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்க இதை? ஏங்க 90 கிட்ஸ் 80 கிட்ஸ்க்கெல்லாம் அது தெரியாது, 2K கிட்ஸ்க்கெல்லாம் நிறைய தெரிஞ்ச ஒரு வேர்டு. வீட்டில் கோவப்பட்டா ரேம சொல்லுவோம், ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? calm down, calm down, calm down, hold your horses. சொல்லி கேட்டுக்கிறீங்களா? Second point we can learn from the book of Esther is controlling our anger, controlling our words. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கோபத்தையும் நம்முடைய வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வரும்ன்றதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு சினாரியும் பார்க்கலாம். இந்த ஒரு என்ன சொல்றது, ஃபார்முலா, ஹோல்டிங் யுவர் ஹார்சஸ், அது இல்லைன்னா என்ன நடக்குது? கிங் வந்து வஸ்தி கிட்ட சொல்றாரு, நீ வந்து இது மேல ராணி கிடையாது, ஜஸ்ட் பிகாஸ் யூ டிடன்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் பார்ட்டி. நான் வந்து ஒய்ஃபை கொண்டு வந்து நிறுத்தி அழகு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன், பட் ஷீ டிடன்ட் டு. அந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் சிறிய காரியங்கள் இருந்தா வரும். பார்த்துருக்கீங்களா? பெரிய பிரச்சனைகள் சின்ன வேர்டு யூஸ்ல இருந்தா வந்திருக்கும், சின்ன வார்த்தைகள் இருந்து வந்திருக்கும். அந்த வார்த்தை இல்லாம இருந்திருந்தா அந்த பிரச்சனையே நம்ம வந்திருக்காது. அந்த சின்ன செயல் நம்மளோட வாழ்க்கையில இல்லாம இருந்ததுதான் அந்த பெரிய பிளவுகளோ, பிரிவினைகளோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, வெறுப்புகளோ, காழ்ப்புணர்ச்சிகளோ நம்மளோட வாழ்க்கையில வந்திருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் த குயின் வரல, அது என்னங்க ஆயிடு போகுது? என்ன ஆயிடு போகுது? அவர் தான் எல்லாத்தையும் எல்லா மகிமையும் காட்டிட்டாரு. இட்ஸ் ஓகே, குயின் வரலன்னு என்ன? பட் கிங் didn't think like that. இப்ப கிங் கூட இருக்கிற அபிஷியல்ஸ் சொல்றாங்க, அவங்க என் ஒய்ஃப் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, நீங்க அந்த உன்னோட ராணிக்கு நீ எதனா தண்டனை கொடுக்கலன்னா என் ஒய்ஃப் என்ன மதிக்காது. சின்ன ஒரு வேர்ட்ஸ். அதனால தான் ராஜா அப்படி யோசித்தாரு. Just because people who are with the king, they gave wrong ideas, wrong thinking. The words influenced king. ஒருவேளை அவங்க அதை சொல்லாம இருந்தா ராஜா பாட்டுக்கு இருந்திருப்பாரு.
ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்க டயர்டா இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு பார்ட்டி இருக்கு, அவங்க ஏதோ பண்ணுகிறாங்க, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஜஸ்ட் பிகாஸ் தட் இவங்க அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நீ உன் ஒய்ஃப்க்கு வந்து நீ என்ன பண்ணுவது தெரியாது, பட் நீ அவங்கள பனிஷ் பண்ணு, அப்போதான் எங்கள் ஒய்ஃபுங்கெல்லாம் எங்களை மதிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ராங் கான்செப்ட். ஒருவேளை ஹாமான் மொர்தெகாயை பார்த்து வணங்காம போது ஹாமான் கண்டுக்கவே இல்லை, ஹாமான் பார்க்கவே இல்லை. பட் ஹாமானோட கூட இருந்த ஹாமானுடைய சோல்ஜர்ஸ் அவங்க தானே போய் போட்டு கொடுத்தாங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் மட்டும் உன்னை வணங்க மாட்டேன்றான். ஒருவேளை அவங்க அதை சொல்லாம இருந்திருந்தா ஹாமான் பாட்டு போயிருப்பார்ல, மொர்தெகாய் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அவருக்குள்ள இவ்வளவு பேர் கோபம் வந்திருக்காது, ஆக்ரோஷம் வந்திருக்காது. நம்ம ஒருத்தரும் கூட இருந்து என்ன வார்த்தைகள் அவங்க கூட பேசுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு வி இன்ஃப்ளூயன்ஸ் தெம். The wrong advice killed Haman himself. அது great classical example. ஹாமானோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அவனை தூண்டி விடுறாங்க. ஹாப்பியா இருக்கிறது மாத்திரம் போதாது, அந்த மொர்தெகாயை தூக்கில் போடணும். இவங்க தான் சொல்றாங்க, இட்ஸ் நாட் an idea of Haman, it's idea of the friends and the wife of Haman. ஒரு தூக்கு மரத்தை போடணும், அதில் அவனை வந்து தூக்க மாட்டணும். உடனே ஹாமான் அதை செய்யறான். You see, king was inspired and influenced by king's officials. Haman was inspired and influenced by the gatekeepers or the soldiers there. Haman was inspired, influenced by the wife and the friends. Let's analyze ourselves. We deal with a lot of relationship issues today. Family la, friends kuda, ஊழியத்துல, வேலை செய்யற இடத்துல. How is our words influencing others? நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். நான் என்ன அந்த இடத்துல வச்சு பார்க்கிறேன். நான் சொல்ற வார்த்தையினால தூக்கு மரம் ஏறுதா இல்ல ஒரு வெற்றி மரம் ஏறுதா? என் வார்த்தையில தான் இருக்கு. நான் சொல்ற வார்த்தையினால இன்னொருத்தவங்க வந்து நல்ல காரியங்களை செய்யணுமே தவிர தூக்கு மரத்தை வைக்க கூடாது. நான் சொல்ற வார்த்தையினால இன்னொருத்தவங்க போய் இன்னொருத்தரை பிளஸ் பண்ணணுமே தவிர சபிக்க கூடாது. So how is our words today influencing others? Because we have to be accountable to God. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The classical example of anger, the hatred, Genesis 3 ல இருந்து நம்ம பார்க்கிறோம். Just because God did not accept the offering of Cain wants to kill Abel. அவனோட முகம் நாடி வேறுபடுது, அவன் முகம் தொங்கி போகுது. He didn't like the way God did not accept his offering. கர்த்தர் வந்து வானம் பண்றாரு, ஏன் உன் மூஞ்சி மாறி இருக்கு, நீ இப்படி இருக்காத, இட்ஸ் ஓகே. அவர் நல்ல ஆஃபரிங் கொடுத்தாரு, நல்லா வர்ஷிப் பண்ணாரு, இட்ஸ் ஓகே, நான் அவனை பிளஸ் பண்ணுவேன், நீ நல்லா பண்ணியா நான் உன்னையும் பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. Cain did not listen to that. Rather, he listened to his instincts, emotions. He wants to take revenge. He doesn't like it. He wants to kill Abel and he killed him. That was the first murder recorded in the Bible. Just because of that moment anger. Our momentary anger destroys many things. Our momentary anger destroys our relationships. Our momentary anger, koncham and oru koncha, that's what calm your horses. That is what we say, konja hold your horses. Konja நேரம் நீ யோசித்து பார்த்தீங்களா, நம்ம கொஞ்ச நேரம் அந்த கோபத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவோம், டிஃப்ரெண்டா யோசிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கோபத்தில் எடுக்க வேண்டிய இந்த முடிவு மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். Because we give space for the heart to think. Ecclesiastes 5:2 says, do not be quick with your mouth, do not be hasty in your heart. உங்கள் வார்த்தைகள் நீங்க வந்து
துரிதமா இருக்காங்க. Don't just lose your words. படபடபடபடான்னு எதுவும் பேசிடாதீங்க. Just calm down, calm your horses. Because it's gonna build somebody to hang. அது ஒரு தூக்கு மரத்தை உருவாக்கும் அந்த வார்த்தைகள். Proverbs 29:22 says, angry person stirs up conflict and hot-tempered person commits many sins. சிம்பிளா அவன் சொல்லிட்டு போயிடல, எனக்கு கோபம் வந்துச்சேனா என்ன நடக்கும்? You destroy your peace. That is not a statement God wants us to say. And கோபம் வந்துச்சேனா, it is a shame that we go to that extent. I want to do something அப்படின்னு சொல்றது, rather than calm down. It's okay. அதான் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். Angry person stirs up conflict. கோபமா இருக்கிற மனுஷன் கலகங்களை உண்டாக்குகிறான். தேவட வார்த்தை இதெல்லாம். Hot tempered person, are we a hot tempered person? They commit many sin. அநேக பாவங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஜேம்ஸ் 3 வாசிக்கிறோம், நாவை பற்றி நம்ம பார்க்கிறோம். நாவு சிறிய அவயமா இருந்தாலும் அது பெரிய காரியங்களை செய்து கொண்டு போட்டுது. சின்ன தீக்குச்சி மாதிரி தான் இருக்கான, அது எல்லாத்தையும் அடிச்சிடுது. Let's go to slide 3. Here we see God tells Saul to kill Amalekites. இது சூப்பரா இருக்கும். God tells Saul, எல்லா அமலேக்கர்களும் நீ கொன்று போடு, அவங்களோட எல்லாத்தையும் கொண்டு போடு அப்படின்றாரு. சால் போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போடாம கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுறாரு. ஹாகாக் அப்படிங்கிற அமலேக்கோட ராஜா மட்டும் கொண்டு வர்றாரு. அப்புறம் இவர் திட்டு வாங்குறாரு சாமுவேல் கிட்ட, ஏன் நீ டிசேபிள் பண்ண, ஏன் ஃபுல்லா ஒபே பண்ணல? அப்படி ராஜபாரத்தை விட்டு சவுலை விட்டு நீக்கிறார் கர்த்தர். ஆகாக கொண்டு போட்டுறாங்க. இப்போ எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. Direct descendant of Saul. இந்த மொர்தெகாய் சவுலுடைய நேரடி சந்ததியில வந்த ஒருத்தர், பெஞ்சமினைட். அன்னைக்கு தாவீது சவுல் ஆகாக கொண்டு போட்டுறாரு. பட் he left his sons to flee. அவரோட சன் நல்லா விட்டுறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் அழிக்க சொல்றாரு, குழந்தைகள் உட்பட. பட் Saul didn't obey Lord fully. partial obey பண்றாரு. அன்னைக்கு போட்ட அந்த விதை, அதுதான் ஹாமான். அதுல ஆகாக் வழியா வந்த ஆகாக் எப்படி கனெக்ட் பண்றோம்? ஆககைட் இஸ் ஒன் ஆஃப் த ஆககைட். ஆகாக் வழியா வந்தவர்கள் பேர் ஆககைட்ஸ். ஆகாகியன் ஆகிய ஹாமான் இருக்கும், அதனாலதான் பைபிள்ல. இப்ப புரியுது அவங்களுக்கு? ஆமானுக்கு மொத்தக ஒரு ஜூன் ஒன்னு பயங்கர கோபம் வருது. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஜூஸ பிடிக்காது. அவனோட தகப்பன் அவங்க எல்லாம் அழிச்சார் இல்லையா, அதுக்கு பழி வாங்க. யூ கெட் த கனெக்ஷன் நவ். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பகை இங்கும் தொடருது. ஜஸ்ட் பிகாஸ் Saul did not obey the Lord fully. ஒருவேளை சவுல் அன்னைக்கு ஆகாகையும் அவனுடைய சந்ததி எல்லாரும் வேற இருந்தால் இங்க ஆமான் இருந்திருக்க மாட்டார். Whenever we obey the Lord partially, we keep something left. And that left will come and attack us many times later. வாள் எடுத்து எதிரியை கொள்ளாம திரும்ப அதனை உரையில போடாது. ஒரு நாள் அந்த வாள் நமக்கு திரும்ப வரும். When I say this, I'm not saying against people, but about our evil nature within us. நமக்குள்ள இருக்கிற ஈவில் நேச்சர் நாம கொலை பண்ணல அப்படின்னா, அழித்து போடல அப்படின்னா, ஒரு நாள்
கீழ்ப்படியினாமல வந்த அந்த வினை நம்ம தொடரும். ஒரு நாள் அது நம்மையே தாக்கும். கடைசியாக அடுத்த ஸ்லைட். God's sovereign presence is absence in the absence of God's name. இவ்வளோ நடந்தும் கூட தேவன், God is sovereign. God is sovereign அப்படின்னா he is controlling everything regardless what is the situation is, where we are, what about us. God wants to do something, அவர் பண்ணுவார். That's sovereign Lord. Whatever God wants to do, he will do. Even though because of our failures, Saul or a failure, Esther did not go to Jerusalem, அவளோட failure, Mordecai did not go to Jerusalem, அவங்களோட failure, இதெல்லாம் நம்மளோட failures. Despite that, God still protected Jewish people in Babylon. நீங்க பாத்தீங்களா இந்த பிளாட் எல்லாம் வந்து ஒருவேளை வந்து இந்த பிளாட் நடந்து யூதர்களெல்லாம் சாக போறாங்க, இப்ப எப்படி இதை காப்பாத்துறது? ஓகே, நம்ம ராணியை வந்து நம்ம ஆளு ஒருத்தர் ராணி ஏற்படுத்தலாம். அப்படி இல்லையே, ஃபர்ஸ்ட் பிளாட்டே இல்லை, எந்த விதமான ஒரு பிளாட்டும் அங்க ஸ்கெட்ச் போடல. தானா நடக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் ஹாமானோட இந்த சூழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் தான் எஸ்தரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். God can use Esther in even that situation. எஸ்தர் வந்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அவங்க பண்ணது என்னன்னா, she was available and she was listening to Mordecai. Mordecai சொல்றதுக்கெல்லாம், அட்வைஸ்க்கெல்லாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. நல்லா செவி கொடுத்து கேட்டாங்க. அதெல்லாம் தான் அவங்க பண்ணாங்க. கர்த்தர் தான் எல்லாத்தையும் இது பண்றாரு. God's name வேணும்னா எஸ்தர் புத்தகத்தில் இல்லாம இருக்கலாம். That doesn't mean God is not there. You know what I mean? இப்போ செக்குலர் கண்ட்ரியில பார்த்தோம்னா God's name is not there. Nobody is talking about God. சைனால எங்க போய் God எங்க பார்க்க முடியும்? எங்கன்னா ரகசியமா worship பண்ண அங்க பார்க்க முடியும். But what about other places? There is no God. That doesn't mean God is not existing there, because God is ruling over everything. Whether we worship or not, God is among us. God is with us. And God can turn our trials into testimony. Do not neglect right choices. Last slide. Have control over our anger. Let's use our words wisely. Obedience to the fullest. ஆண்டவருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிகிறது. God's sovereign presence is always present and it's always absolute. எப்போதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதுக்கு நாம எஸ்தர் மாதிரி இருந்துடலாமா? எருசலேமை விட்டு, எருசலேம்னா God's presence, right? எருசலேம் இல்லாம பாபிலோன்ல இருக்கலாமான்னா no. We are in the new covenant now. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. Holy Spirit is always with us. So it's always better for us to be with the Lord. I just want to close this. Many people think Esther was great in the life, but Esther lived a very tragic life. இதெல்லாம் பைபிள் இருக்காது. She must have lived only 28 years. Historical findings says ஹாமான் அந்த சூழ்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு ஹாமான் செத்ததுக்கு அப்புறமா she was queen for another 9 years. ஒரு நாள் அவனோட ஹஸ்பண்ட் வந்து ராயல் கமாண்டர் ஒருத்தரே கொலை பண்ணியிருக்காரு. எஸ்தரோட ஹஸ்பண்ட் அகாஸ்வேரோட. So Esther, she lost the queenship. She must have been only 14 years old when she was taken into harem. வெறும் 14 வயசு இருக்கும்போது எஸ்தர் must have been taken into. எஸ்தர் விரும்பி அங்க போயிருக்க மாட்டாங்க. She was teenage and she was beautiful. அதனால தான் அவங்கள கொண்டு போனாங்க. பட் கிங் இறந்ததுக்கு அப்புறமா there is another speculations or the historical finding says வஸ்தி யாரு தெரியுமா? நெபுகாத்நேச்சரோட பேத்தி வஸ்தி. அப்பேற்பட்ட வஸ்திக்கும் அகாஸ்வேரு ராஜாவுக்கு பிறந்தவன் தான் அடுத்த கிங்.
அவன் அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அகாஸ்வேர் 1, ஜெர்சஸ் 1, ஆர்டசெக்சஸ். அவர் தான் நெஹமியா கூட அந்த பானபத்திரனா, அது வந்து நெஹமியா கூட அந்த ராஜா. அப்ப அந்த ராஜா தன்னுடைய தாய்க்கு நேர்பட்டதை யோசித்து எஸ்தர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பைபிள் இல்லாத காரியங்கள். பட் திஸ் இஸ் அவர் எஸ்தர் லைஃப் எண்ட்ஸ். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். I request Rajan to come and close with this word of prayer.